மாதிரி. guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். எல்லாருக்கும் லாங் வீக்கெண்ட் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. இந்த தடவை கரூரில் பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சு. என்னோட பொங்கல் டேஸ் எப்படி போச்சு அண்ட் எங்கள் கிராமத்தோட ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே டேடி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு பொங்கலுக்கு முதல் நாள். ஸோ இன்னைக்கு வந்துட்டு காப்பு கட்டுற நாள். வேப்ப இலை, அப்புறம் பீலைப்பூ, அப்புறம் ஆவாரம் பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு நிலவில் வந்துட்டு கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு 6 மணிக்குள்ள வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கட்டியாச்சு. அதுக்கப்புறம் எப்பயுமே வீட்டில் வந்துட்டு நாங்கள் 12 மணிக்கு மேலே ஒரு கோலம் போடுவோம், பெரிய பொங்கல் கோலம். ஸோ முன்னாடிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் வாசல். இப்போ வந்துட்டு முன்னாடி கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்துவே கட்டியிருக்கேன். பார்க்கிங்ல ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு. எப்பயுமே அம்மா கோலம் போடுவாங்க, நான் அதுக்கு கலர் கொடுப்பேன். ஸோ இப்படி தான் போகும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுவோம். ஸோ அந்த கோலம் போடுறதே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு எல்லாரும் அவங்க மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு போயாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ நாங்கள் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அம்மா யூடியூப்ல பார்த்து என்ன மாதிரி கோலம் போடலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க கோலம் போட நான் வந்துட்டு கலர் பண்ணிகிட்டே வருவேன். எனக்குலாம் இந்த குட்டி கோலத்துக்கு கலர் போடவே வந்துட்டு பெண்டு கலர்ந்துருச்சு. அம்மா வந்துட்டு டெய்லி இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி தான் அவங்களுக்கு இந்த வயசுலேயும் முடியுதுன்னு தெரில. நான்லாம் அந்த வயசுல இந்த மாதிரி குனிஞ்சு கோலம் போடுவேன் நானே தெரில. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது. ரொம்ப சீக்கிரமாக அதில் டேக் கேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியராக மாறணும். பொங்கல்ங்கிறதுனால பொங்கல் பானை வச்சு கரும்பு போட்டு சூப்பராக கோலம் போட்டாச்சு. முன்னாடிலாம் வந்து சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல்னு டெய்லி ஒரு கோலம் போடுவோம். ஸோ இப்போல்லாம் அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதனால நம்ம ஒரே பொங்கல் ஒரே கோலமாக போட்டுடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு ஒரே கோலமாக போட்டாங்க. எங்கள் அம்மா எப்பயுமே சூப்பராக ரங்கோலிலாம் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு புள்ளி வச்ச கோலத்தை விட ரங்கோலி ரொம்ப நல்லாவே வரும். ஸோ அவங்க போட்டிருக்க கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஊரில் கோலம் போட்டிலாம் நடக்குமா? முன்னெல்லாம் எங்கள் ஊரில் வந்துட்டு நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. பட் இந்த தடவை அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. ஏன்னு தெரியும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணனால என்னால் போட்டியில் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கு இந்த தடவை எங்கள் ஊர் நோம்பி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதில் எடுக்க முடியல. இந்த குட்டி கோலம் நான் தான் போட்டேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக கோலம் இப்படி தான் இருந்துச்சு. இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டு மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சூரிய பொங்கல்ங்கிறதுனால இப்போ நேரமாக வைப்போம். பட் இந்த தடவை டைமிங் வந்துட்டு ஒரு 10:30க்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தனால நாங்கள் 10:30க்கு மேலே வைக்கிறதா தான் இருந்துச்சுனால ரொம்ப ஸ்லோவாகவே தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு குட்டியாக வந்துட்டு நம்ம ஒரு மேக்கப் பண்ணிடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் நான் நினச்ச அளவுக்கு என்னோட மேக்கப் வரல. ஸோ எனக்கு வந்துட்டு பெருசாக மேக்கப்லாம் போட தெரியாது, நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஸ்கின். அதனால் எனக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே டக்குன்னு வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துடும். அதனால் நான் சும்மா ஐலைனர், அப்புறம் லிப்ஸ்டிக், அப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இது மட்டும் தான் என்னோட மேக்கப் லிஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த தடவை கொஞ்சம் ஐஸ்க்கு மேலெலாம் வச்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். பட் என்கிட்ட வந்துட்டு லாங் ஸ்டேயாக எதுவுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 1 hour இருக்கும். அதுக்கு மேலே எல்லாமே அலைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான மேக்கப் தான் போட்டேன். பட் நான் சீக்கிரமாக மேக்கப் போடணும்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுவும் ஒரு ஸ்கில் தானே. வெரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஷேடு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்துட்டு லைட்டராகவும் இன்னொன்று டார்க்கராகவும். ஸோ ஐலைனர் மாதிரி போட்டால் தெரியுமான்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் தெரியும்ல. ஸோ அதுக்காக லைட்டாகவே போட்டாச்சு. நீங்கள் 2 ஊற்றி வச்சுருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வந்தீங்கன்னா கேமராக்குள்ளே வருவேன், எனக்கு தெரியாது, நான் யூடியூப்பில் போடுவேன். கேமராக்குள்ளே வருவீங்க நான் சொல்லிட்டேன். கேமராக்குள்ளே வருவீங்க நான் சொல்லிட்டேன். ஆமாம். இடையில இந்த கௌஷிக் தொல்லைங்கிற மாதிரி இடையில வந்துட்டு எங்கள் அண்ணனும் என்னோட ஹஸ்பண்டும் இடையில வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் லூட்டிஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என் பிரதர் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் 2 பேர்த்துக்கும் என்னை வம்பிழுத்து பார்க்குறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம். என்ன பண்ணுறது, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் சண்டை போடுவோம். பட் இப்போ வந்துட்டு நம்ம தனியாக ஊரில் போய் இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி சண்டையெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். பேக் டு vlogக்கு வந்துடலாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எங்கள் அம்மாவோட saree கட்டிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே
பிடிக்கும். அதனால் இந்த தடவை ஃபஸ்ட் வந்து ப்ளூ எடுத்து வச்சேன். பட் அது வந்துட்டு இந்த ப்ளவுஸ்க்கு அவ்வளோக்கா மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் மெரூன் போட்டுக்கிட்டேன். ஸோ என்னோட சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பராக பொங்கலும் பொங்குச்சு. அப்புறம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. என்னோட பிரதருக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ரிச்சுவல்ஸ்லாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவருக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆக போகுது. அதனால இப்போ எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா ஒன்று ஒன்றா அவனுக்கு சொல்லி கொடுக்க பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல்னால் ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் சொல்லுவேன், நான் பொங்கல் வச்சதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு பசிக்குது சீக்கிரம் கொண்டு வாங்கங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போயும் நான் வந்துட்டு இன்னும் சக்கரை பொங்கல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வைடா வைடா நல்லா பொங்கல் அந்த குண்டா ஃபுல்லா சாப்பிடுவேன். அப்புறமா சாப்பிட்டு குட்டியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்துச்சு. நான் கொஞ்சம் அப்படி தான். நேரில் பார்த்தீங்கன்னா நான் பயங்கர ஷை. நான் ஒரு பக்காவான இன்ட்ரோவர்ட். ஸோ எனக்கு பெருசாக யார்கிட்ட பேசவும் பிடிக்காது. எனக்கு வந்துட்டு கேமராவே கொஞ்சம் ஷை தான். அதனால தான் நான் பெருசாக நானே கேப்சர் பண்ணிக்கிறது இல்லை, சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேப்ப மரம் ரொம்ப நாளாக இருந்துச்சு, கொஞ்சம் பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சமாக அப்படியே பேக் சைடு வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாங்க. எப்படி மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கு வெயில் வரும்போது ஏதாச்சும் பிளான்ஸ் வச்சா நல்லா வரும். அதுக்கப்புறமா நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். எப்போ வந்தாலும் எல்லாத்தையும் பார்க்குறது. ஸோ இந்த தடவை மாமா வீட்டில் தான் வந்துட்டு நாங்கள் கார் வந்துட்டு பார்க் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. வந்துட்டு கிளிக்கு ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. ஒரு 2 கிளி தான் வச்சுருந்தாங்களா. எல்லாமே சேர்ந்து இப்போ எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். நிறையா முட்டை போட்டு நிறையா வந்துட்டு குட்டி கிளி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்க வீட்டில். அதை உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருந்தேன். 2 months ஆச்சு. இந்த மழையை நம்பி நாங்கள் வந்துட்டு எங்கள் கார் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஓன் கார் நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி ஆனதுக்கப்புறமா வாங்கினது. ஸோ முன்னாடி வச்சுருந்தாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஃபஸ்ட் காருங்க தான். எங்களுக்கு இது ரொம்பவே பெரிய எமோஷ்னலான கார் வந்துட்டு இது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார். இந்த காருக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியாக இருக்குது. ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு இந்த 2 months இல்லாதப்போ தான் இந்த காரோட அருமை பிடிச்சிச்சு. நான் எவ்வளோ இதை வந்துட்டு மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கும். பட் எங்களுக்கு தான் தெரியும் அதோட ஃபீல். இந்த கார் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோட மெம்பர் மாதிரி. ஸோ இந்த காரில் உட்காரும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ எப்போ காருக்கு ஏறினாலும் ஃபஸ்ட்டு சாங் வந்துட்டு என்னை விட்டு எங்கும் போகாது, இந்த லவ் டுடேல வர சாங் தான் பாடும். அது எப்படினே தெரியாது, எங்களுக்குன்னே அந்த கார் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்குது. பட் ரியாலிட்டி அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் மாமனார் ஊருக்கு போயிருந்தோம். எனக்கு பிடிச்ச இன்னொரு ஊர்னால் இந்த ஊர். இங்கே வந்துட்டு எங்கள் பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்தே கட்டின வீடு இதெல்லாம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பாசிட்டிவான வைப் இருக்கும். ஸோ இன்னும் கிராமத்தில் இன்னும் ஒரு குட்டியான லைஃப் ஸ்டைல். அவங்க சர்க்கிள்குள்ளே எனக்கு அந்த லைஃப் ஸ்டைலே ரொம்ப பிடிக்கும். இன்னும் அம்மிக்கல்லில் தான் அவங்க ஆட்டுவாங்க, விறகடுப்பில் தான் தண்ணி வைப்பாங்க. சிலிண்டர்லாம் இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு தண்ணி வைக்காது. மற்ற ஐட்டம்ஸ்லாம் இன்னும் பாட்டிக்கு வந்துட்டு ஒரு 90 yearsக்கு மேலே இருக்கும். இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இன்னும் இவ்வளோ இப்படி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு அதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் கூட. ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி மூலிகை காயெல்லாம் நிறையா கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஆவாரம் பூவோட விதை, அதுக்கப்புறம் இது குமிட்டி காயின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஊறுகாய் போட்டு வச்சா நல்லது, இதெல்லாம் சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. எப்போ போனாலும் பாட்டி வந்துட்டு சுற்றி இருக்கிறது, அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பாங்க. இந்த தடவை குட்டியாக ஒரு பூசணிக்காய் விதெல்லாம் போட்டிருந்தாங்க போல். அவங்களாலே உடம்பு முடியாதனால பெருசாக அவங்க எதுவுமே வச்சுக்கிறதில்ல. பட் முன்னாடியெல்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் அப்படி பேம்பர் பண்ண முடியாமல் இருக்க. பட் அதில் விளைஞ்ச பூசணிக்காயுமே எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப பாசமானவங்க. நமக்கு வந்துட்டு என்னதான் சிட்டி லைஃப் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி கிராமத்தில் அவங்களோட அந்த ஒரு டிவி இல்லாமல், ஃபோன் இல்லாமல், பெருசாக ஒரு நாய்ஸ் இல்லாமல், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு, அதெல்லாம் ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நான் நினைப்பேன். சின்ன வயசுலேருந்து அம்மா வந்துட்டு நிறையா பூச்செடி, நிறையா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு அதிலேருந்து வரதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டேன். எனக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபார்மிங்கில். கண்டிப்பாக வந்துட்டு அதை சீக்கிரம் கற்றுக்கணுன்னு இருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னதான் இருந்தாலும் நாம் ஒன்று பார்த்து அதுலேருந்து வர ஒரு பூ கூட அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே அதை வந்துட்டு அறுவடை பண்ணி அது நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுல இருக்கிற ஒரு ஃபீலே வந்துட்டு தனி தான்ல. உனக்கு வாட்டர்மெலன் வேணுமா? ஆனால் காய் நல்லா ருசியாக இருக்குது. இப்படி இருக்கிறது சின்னதாக. அப்புறம் இதுதான் எங்கள் தாத்தா பாட்டி வீடு. ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் அவங்களே வந்துட்டு கட்டினது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் போகிற வழியில் வந்துட்டு நிறையா சுண்டைக்காயெலாம் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்கும். பூசணிக்காய் செடி, சுண்டைக்காய் செடி, அப்புறம் இன்னும் நிறைய கிராமத்தில் மட்டுமே விளையக்கூடியது எல்லாமே அந்த போகிற வழியில் பார்க்கலாம் நம்ம. அப்படியே அவங்க ஊருக்கு போகிற வழி பாருங்களேன். அங்கங்கே ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் போகிறது, அண்ட் வந்துட்டு
ஃப்ரெஷ்ஷான பால் கறந்து குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்து வாழ்க்கை வாழ்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்னு சொல்லுவேன். எத்தனை பேர்த்துக்கு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் அதெல்லாம் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டி கூட்டிகிட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில். எப்போ கரூருக்கு வந்தாலும் என்ன ஒரு பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம். இது வந்துட்டு சாமி பக்தி அப்படின்லாம் இல்லை, வந்துட்டு ஒரு காமான ஸ்பேஸ் அதுதான். ஸோ எப்போ வந்தாலுமே வந்துட்டு போனோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த்தியராக இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்கிற ஒரு தாட் தான். எங்கள் கூட வந்துட்டு எங்கள் மாமனாரும் எங்கள் தாத்தாவும் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு இந்த கோயிலில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்கள பார்த்துட்டு போகிறோங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு எப்பயுமே வரும். அப்புறம் நம்ம 2 months கழிச்சு கார் எடுக்கிறோம். ஸோ அவருக்கும் ஒரு பிளெஸிங் கொடுக்கணும்ல, அதனால சாமிக்கிட்ட வச்சு எடுத்து லெமன் வந்துட்டு வீல்ல வச்சு எடுத்தாச்சு. தெரியும் இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு, பட் அதுலேயும் ஒரு பிடிச்சிருக்கவங்க பண்ணலாம். ஸோ எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் அதை பண்ணிவிட்டு ஸோ கிளம்பியாச்சு. இந்த வருஷ பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போச்சு. பெருசாக பொங்கல்ங்கிற மாதிரி ஆடம்பரம் இல்லை. ஸோ எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ரொம்ப நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இது வந்துட்டு மோர் ஆஃப் ஒரு பொங்கல் vlog-ஐ விட எங்கள் ஒரு கிராமத்து லைஃப் ஸ்டைலை பற்றின ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.